அந்த வேலைகளெல்லாம் நம்ம சரியாக முடியணும். சில பேர் அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பிடிச்சுண்டு சரியாக பண்ணி முடிச்சிடுவாள். அவள் பிளஸ்டு. அவள் தன்னோட பிறப்போட ரகசியம் அவளுக்கு தெரியும். என்ன மாதிரி ஞான சூரியமாக இருந்தால் ஒன்றுமே தெரியாது. நம்ம எதுக்கு இருக்கோம்? சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான். நீ வாடாததுக்கு சாப்பிட்றியா, சாப்பிட்றதுக்கு வாடாறியான்னா, என் மனைவியோட சமையல் அவ்வளோ அற்புதம், அதனால் 40 வருஷம் நான் சாப்பிட்றதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எதுக்கு வாழறோங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். ரொம்ப பேர் அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் நம்ம காரியத்தை முடிக்கிறதுக்கு கிடைச்சா கூட அதை சரியாக கண்டுபிடிச்சி அதன்படி நடக்க தெரியாமல் தவற விட்டுட்டு வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுவா, அழுவா. அதனால தான் குரு பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், உனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீ தயாராக இருக்கணும். நான் பயன்படுத்திக்கிறேங்கிற சொல்கிறது பெரிய காரியம் இல்லை, அதுக்கு நீ தயாராக இருக்கணும். எங்கள் வீட்டில் எங்கள் ஒரு லேடி ரிலேட்டிவ், நான் அப்போ தான் 11ஆம் கிளாஸ் படிச்சிருந்தேன். அப்போ சொல்லுவா, யூ ஷுட் எக்யூப் யுவர் செல்ஃப் ஜெயராமா அப்படின்பா. சும்மா படித்தா மட்டும் போதாது, நீ நாளைக்கு என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுக்கு நீ ஒன்றையே எக்யூப் பண்ணிக்கணும்.